சரத் வந்துட்டாமா? ஆனா உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே. அந்த சுதாகர் உன்னை ஏதாவது பண்ணிடுவானோன்னு பயந்துட்டோம்பா. வாங்க. சக்தி, சக்தி என்ன பண்ற? வாங்கன்றல. விடு. வாங்க. சக்தி, what is this? ஏய், என் கூட வாங்க. சக்தி என்ன பண்ற நீ? சக்தி, எதுக்கு இப்படி பண்ற? அதே தான் நானும் கேக்குறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்றேன்னா எனக்கு புரியல. ஏசிபி பாண்டியனும் ஜெயக்குமாரும் இப்பதான் வந்துட்டு போறாங்க. இப்ப புரியுது சக்தி. சுதாகர் எங்க போறான்னு கேட்டுட்டு போனாங்களா? இல்ல எனக்கும் சுதாகருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சந்தேகத்தை கிளப்பி விட்டுட்டு போனாங்களா? உங்க மேல அவங்களுக்கு எந்த சந்தேகமும் வரல. எனக்கு தான் உங்க மேல நிறைய சந்தேகம் வந்திருக்கு. என்ன சந்தேகம்? சுதாகருக்கு நான் ஹெல்ப் பண்றேன் நீ சந்தேகப்படுறியா? ஏன் இப்ப சுதாகர்னு அவனை பத்தியே பேசுறீங்க? இப்ப பிரச்சனை சுதாகர் தானே? இப்ப பிரச்சனை சுதாகர் இல்ல, ஒரு பொண்ணு. பொண்ணுன்னா எந்த பொண்ணு? உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பொண்ணு, உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பொண்ணு. உங்களுக்கும் சுதாகருக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு பொண்ணு. உங்க பேரை சொன்னாலே. நிறுத்து சக்தி. யார் அந்த பொண்ணு? அத சொல்லு. அவ்வளவு முக்கியமான பொண்ணு யாரும் என் லைஃப்ல இல்ல. அப்படியா? அப்போ சிந்து யாரு? சிந்து என் காலேஜ் மேட், வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியுமே, திருவண்ணாமலையில தான் இருக்கா. நம்ம கல்யாணத்துக்கு கூட வர முடியலன்னு சொல்லி ஃபோன் பண்ணி நம்ம கூட பேசினால அவளேதான். இப்ப அந்த பொண்ணு உயிரோட இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன சக்தி சொல்ற? சிந்து இறந்துட்டாளா? உங்க ஃப்ரெண்டு சுதாகர் தான் அந்த பொண்ணை சுட்டு கொன்னிருக்கான். ஐயோ, ராஸ்கல், அவளை ஏன் அவன் கொன்னா? அதுதான் நானும் கேக்குறேன். அந்த பொண்ணை சுதாகர் ஏன் கொல்லணும்? என்ன சக்தி இதெல்லாம் நீ என்கிட்ட கேக்குற? சிந்து எனக்கும் ஃப்ரெண்டு, அவனுக்கும் ஃப்ரெண்டு. அவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனையோ? பிரச்சனை அவங்க 2 பேருக்கும் உள்ள இல்ல, உங்க 3 பேருக்குள்ள. என்ன ஷரத் பாக்குறீங்க? அந்த சிந்து கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நீங்களும் திருவண்ணாமலையில தான் இருந்திருக்கீங்க. சொல்லுங்க ஷரத், எதுக்காக நீங்க திருவண்ணாமலை போனீங்க? இது பாரு சக்தி, நான் திருவண்ணாமலைக்கு போனது உண்மைதான். ஆனா நான் சிந்துவை பார்க்க போல. நான் கோயிலுக்குள்ள போனேன், கோயிலுக்கு தான் போனேன். சரி, அதை விடுங்க. நேத்து நைட் ஏன் வீட்டுக்கு வரல? அதான் சொன்னேனே, நைட் ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருந்துச்சு, முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அதான் கார்லயே அப்படியே படுத்துட்டேன். சரி, பாண்டியன் சார் வர சொன்னதா சொல்லி ஏன் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க? அவர் தான் என்ன என்கொயரின்னு வர சொன்னாரு, அதான் நான் போனேன். ஷரத், சுதாகர் இருக்கிற இடத்துக்கு ஏன் துப்பாக்கி எடுத்துட்டு போனீங்க? அவன் எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு அவனை என் கையாலே சுட்டு கொள்ளணும்னு தான் நான் போனேன். அப்புறம் மனசு கேட்கல, வேண்டான்னு முடிவு பண்ணிட்டு வரதுக்குள்ள அவன் அதே கண்ண என் நெத்தியில வச்சு எஸ்கேப் ஆயிட்டான். அப்போ சுதாகர் தப்பிச்சு போனதுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சக்தி, ஒருத்தனை சந்தேகப்படலாம், ஆனா இந்த அளவுக்கு சந்தேகப்படக்கூடாது. எப்படி ஷரத் சந்தேகம் வராம இருக்கும்? நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்க மேல சந்தேகத்தை வர வச்சுட்டு தான் இருக்கு. ஹலோ, சொல்லுங்க பாண்டியன் சார். இல்ல சொல்லுங்க. அப்படியா? ஓகே சார், ஓகே சார், நானே நேர்ல வரேன். என்னோட எல்லா சந்தேகத்துக்கும் இப்ப முடிவு கிடைக்க போகுது ஷரத். என்ன சொல்ற?
சிந்துவை கொலை பண்ண வீடியோ ஆதாரத்தை ரிகவர் பண்ணி எடுத்திருக்காங்க. ஓ அப்படியா? வெரி குட் சக்தி. அதுல மொத்தம் 3 பேர் இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஒன்னு சிந்து, இன்னொன்னு சுதாகர், இன்னொருத்தர் யாருங்கிறது தான் என்னோட கேள்வியே. அதுக்கான பதிலோட வரேன். வா நண்பா, என்ன கூப்பிடாம கொள்ளாம வந்திருக்க? டேய் ஏன்டா நான் இப்படி சித்திரவதை பண்ணி சாகடிக்கிறேன்? டேய் என்னாச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க நீ? இன்னும் என்னடா ஆகணும்? உனக்கு பயந்து பயந்து நானே சக்தி கிட்ட மாட்டிக்கு வேணும்னு பயமா இருக்குடா. நடந்தது என்னன்னு சொல்லு நண்பா. டேய் சிந்துவை மர்டர் பண்ண வீடியோ ஆதாரம் மறுபடியும் போலீஸ் கைக்கு போயிடுச்சான். சக்தி அதை பாக்குறதுக்காக கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிருக்கான். அவ அதை பார்த்தா அவ்வளவுதான்டா. என்ன பண்ணுவான்னே தெரியாதுடா. சரி, செக் புக் எடுத்துட்டு வந்தியா? டேய் நான் என்ன சொல்றேன், நீ என்ன கேட்டுட்டு இருக்க? செக் புக் எடுத்துட்டு வந்தியா இல்லையா? இது பாரு, இதுல எவ்வளவு வேணா ஃபில் பண்ணி எடுத்துக்கடா. இதோட என்ன விட்டுறா ப்ளீஸ். டேய் நான் ஒன்னும் எனக்காக பணம் கேட்கல, உனக்காக தான் கேட்கிறேன். எனக்காகவா? ஆமாண்டா. டேய் ஒருவேளை சக்தி இங்க வந்துட்டாளா? டேய் என்னடா சொல்ற? சரி நீரு நான் பாக்கிறேன். நீ போய் பார்க்கறடா. நான் பாக்குறேன். இருடா இருடா. டேய் ஷரத், நம்மளுக்கு தான்டா. வா உள்ள வாங்க. போடா. பாத்தியா நண்பா, உன் பொண்டாட்டி அந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாலி எப்படி உனக்கு கொத்தா தூக்கிட்டு வந்துட்டாருன்னு பாத்தியா? என்ன தம்பி, மனசுல பெரிய கேமராமேன் நினைப்பா? எது நடந்தாலும் உடனே வீடியோ எடுத்துருவியா? சாரி சார், சும்மா ஒரு ஹாபிக்கு தான். சரி சரி, உங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆதாரத்தையும் கொடு. சீக்கிரம் இந்தாங்க. குடு. இதுக்கு வேற ஏதாவது காப்பி வச்சிருக்கியா? இல்ல சார், வேற எந்த காப்பியும் இல்ல. ஓகே, வச்சிருந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் உன்னை கொண்டு இருக்கிறத வேற எவனாவது வீடியோ எடுத்து கொடுப்பான். இல்ல சார், சத்தியமா வேற எந்த காப்பியும் இல்ல. டே ஷரத், அவனுக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு செக் கொடு. குட்ரா. அவங்கிட்ட கொடு. சார் நான் வரேன் சார். பார்த்து போயிட்டு வாங்க. இவன் வெளில வாயை திறந்தான் நம்ம எல்லாரும் தான் மாட்டுவோம். இவனை பார்த்து இருக்க சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் வாயை திறக்க மாட்டான் சார், நான் பார்த்துக்கிறேன். வரேன் சார், வரேன் சார். போதுமாடா? இப்போ உனக்கு நிம்மதி தானே? இப்ப நான் உன்னை எதுக்காக இதுல இருந்து காப்பாத்தணும் தெரியுமா? போலீஸ் கிட்ட இருந்து நீ என்ன காப்பாத்தணும், அதுக்காக தான். சரி, எப்ப அர்ச்சனா கிட்ட இருந்து இந்த ஃபைல் எடுத்துட்டு வர போற? தெரியல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. ஹலோ பாஸ், நான் உனக்கு எதுக்கு டைம்லாம் கொடுக்கணும்?
நாளைக்கு ஈவினிங்குள்ள அந்த ஃபைல் எனக்கு வரணும். இல்லன்னு வையன். இல்லனா ஜீவா பத்தி சக்தி கிட்ட சொல்லுவேன். அதானே? அதேதான். பண்ணி தொலைக்கிறேன். டேய் ஒரு நிமிஷம் இருடா. ஏன் இந்தா உன் செக் புக். இதை மறந்து வச்சுட்டு போகாத. இது எனக்கு அப்பப்போ உதவும். ம். என்ன இன்னைக்கு உன் ஃபேஸ்ல சுண்ணாம்பு கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கு. ஏதாவது விசேஷமா? போங்கக்கா, நீங்க வேற. உனக்கு விஷயமே தெரியாத ராதா? என்னம்மா? இன்னைக்கு ஜோதிகாவோட வீட்டுக்காரர் வராரு. ஓஹோ, அதனாலதான் மேடம் வழக்கத்தை விட மேக்கப் அள்ளி பூசி இருக்காங்களோ? அக்கா சும்மா ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிட்டு கொஞ்சமா பவுடர் போட்டேன், அவ்வளவுதான். ஐயோ கொஞ்சமா? இத கொஞ்சம்னு சொன்னா அந்த பவுடரை நம்பாதடி. ஹே ஜோதிகா, சர்வேஷ், சர்வேஷ். ஜோதிகா. பப்ளிக். ஐயா அண்ணா, கொஞ்சம் வாயை மூடு. எப்படி இருக்கு ஜோதிகா? நீங்களே பார்த்து சொல்லுங்க சர்வேஷ். நான் ரொம்ப துரும்ப இழைச்சு போயிட்டேன்ல. ஹேய், நான் இல்லாத சந்தோஷத்துல 3 மடங்கு பெருத்து இருக்க, துரும்ப இழைச்சிருக்கியா? சர்வேஷ் போடா, உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. ஏய், என்னடி புருஷனை போய் வாடா போடான்னு சொல்லிக்கிட்டு? மா, இப்பெல்லாம் கட்டின புருஷனை வாடா போடான்னு சொல்றதுதான் ட்ரெண்டே. அதத்தான் இவனும் ஃபாலோ பண்றா. அப்படியா நீ? டி ஆனந்த் உள்ள வாடா. ஏய், பாரு இவள. வாங்க சர்வேஷ், குளிச்சுட்டு வாங்க, சாப்பிடலாம். வாங்க. ஹேய், வாழைப்பழம். ஐயோ சர்வேஷ், இன்னும் இந்த வாழைப்பழம் சாப்பிடுற பழக்கத்தை நீங்க விடவே இல்லையா? ஹலோ, நான் இந்த வாழைப்பழத்தை சாப்பிடலனா என் லைஃப்ல நான் உங்களை மிஸ் பண்ணிருப்பேன். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனா இந்த வாழைப்பழத்துக்கு தான் நீ தேங்க்ஸ் சொல்ல. நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நீங்க வாழைப்பழம் சாப்பிட்டதுனால தான் எல்லா ஞாபகம் வந்துச்சுன்னு சொன்னது எல்லாருமே சிரிக்கிறாங்க சர்வேஷ். ஓ, இந்த வாழைப்பழத்தினால நம்ம குடும்பத்துல இவ்ளோ பிரச்சனை நடக்குதா? அப்புறம் இந்த வாழைப்பழத்தை நீங்க என்னைக்கு சாப்பிட ஆரம்பிச்சீங்களோ அன்னைக்கு ஆரம்பிச்சது நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை. ஓ, குடும்பத்துக்கேவா? குடும்பத்துக்கேனா நம்ம எல்லாரையும் சொன்னேன். ஓ, அப்படின்னா இனிமே இந்த வாழைப்பழத்தை நான் சாப்பிடவே மாட்டேங்க. நல்ல முடிவு. ஆனந்த், நீ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. நம்ம 2 பேரும் ஜோசியர் கிட்ட போயிட்டு வந்துடலாம். ஜோஷர் கிட்ட எதுக்கு? என்னடா அதை புரியாத மாதிரி கேக்குற? கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சு, 2 பேருக்கும் நல்லதெல்லாம் நடக்க வேணாமா? அதான் ஜோசியரை பார்த்துட்டு நாள் குடிச்சிட்டு வரலான்னு இருக்கோம். ஐயோ அத்தை, போங்க அத்தை, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. என்ன இவரு? ஆக்சுவலா நான் தான் வெக்கப்படணும், இவர் வெக்கப்பட்டுட்டு போறாரு. அம்மா ஜோதிகா, தயவு செஞ்சு வெக்க மட்டும் பற்றாது. அப்புறம் சர்வேஷ் திரும்பவும் டூரின் கிளம்பி போயிட போறாரு. தள்ளுபடி. இவளே எனக்கு கிண்டல் பண்றா. போ. எப்படி ஜெயக்குமார், எப்படி அந்த ஆதாரம் இல்லாம போகும்? அதான் சார் எனக்கும் புரியல. அந்த வினோத் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எங்க போனா என்ன ஆனான்னு ஒண்ணுமே புரியல சார். ஒருவேளை அவன் வேலை போயிட்டானோ? இல்ல சார், அந்த பையனை பார்த்தா எனக்கு அப்படி தோணல சார். அப்படி அவன் பணத்துக்கு மயங்கறானா இருந்தா
அவன் ஏன் சார் அந்த வீடியோவை அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்மகிட்ட கொண்டு வந்து கொடுக்கணும்? நீங்க அப்படி யோசிக்கிறீங்க, நான் என்ன யோசிக்கிறேன்னா, அவன் வேணும்னே நம்ம கிட்ட எம்டி பென்டிரைவ கொடுத்து குற்றவாளியோட கவனத்தை அவன் பக்கம் திருப்பி இருப்பானோன்னு தோணுது ஜெயக்குமார். இல்ல சார், அவசரப்பட்டு அவனை நம்ம சந்தேகப்படக்கூடாது சார். நானே திருவண்ணாமலைக்கு போய் அவனை பத்தி விசாரிச்சு வரேன் சார். விடுங்க ஜெயக்குமார், அவனை விசாரிக்கிறதுனால நமக்கு எந்த யூஸும் இல்லை. அதான் அந்த சிந்துவை கொன்னது சுதாகர்னு உறுதியா தெரிஞ்சிருச்சுல்ல. இதுக்கு மேல சுதாகரை பிடிக்க என்ன வழின்னு மட்டும் திங்க் பண்ணுவோம். நாமளும் ரொம்பவே திங்க் பண்ணிட்டோம் சார். எப்படியாவது சுதாகரை பிடிச்சிருவோன்னு நாம நம்பிக்கையோட தேடினா அந்த சுதாகர் என்னடானா முடிஞ்சா என்ன பிடிச்சு பாருங்கடான்னு சவால் விடுற மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்மகிட்ட தப்பிச்சுட்டே இருக்கான் சார். வேற ஏதாவது பண்ணி ஆகணும் சார். வேற ஏதாவதுன்னா என்ன பண்ணணும்னு தெரியல சார். ஆனா அவனை ஏதாவது பண்ணி ஆகணும் சார். ஆர்கன்ஸ் திருட்டு, போலி மெடிசன்ஸ்னு அவனால எத்தனை பொண்ணுங்க எத்தனை குழந்தைங்க செத்துருக்காங்க தெரியுமா சார்? அந்த குழந்தைகளை நினைச்சா அவனை நடு ரோட்ல நிக்க வச்சு ஆத்தரம் தீர அடிச்சா கொல்லணும் போல இருக்கு சார். அவனை கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் ஜெயக்குமார். உங்களுக்கு இருக்கிற அதே ஆத்திரமும் கோவமும் எனக்கும் இருக்கு. பட் அவன் தான் இப்படி நமக்கு தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கானே. எனக்கு தெரிஞ்சு நாம இன்னும் இந்த விஷயத்துல முழுசா இறங்கலையோன்னு தோணுது சார். போலீஸ்னா என்னன்னு அவனுக்கு நாம என்ன காட்டவே இல்லை சார். அத முதல்ல காட்டுவோம், அதுக்கப்புறம் அவன் நமக்கு தண்ணி காட்டுறானு நம்ம பார்ப்போம். ஓகே ஜெயக்குமார், அவனுக்கு நாம யாருன்னு காட்டலாம். கூடிய சீக்கிரம் நாம யாருன்னு அவன் தெரிஞ்சுப்போம். ராதா, இன்னும் என்ன பண்ற? சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வா. வந்துட்டமா, பாரு எவ்வளவு நேரம்னு. ஐயோ ஜோதிகா, வரோம்மா. என்னடி ரெடியாக இவ்வளவு லேட் பண்ற? என்னத்த நீங்க, அவன் நார்மலா ரெடியாகவே 4 நாள் ஆகும். இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் வேற, சொல்லவா வேணும்? என்னையே மேக்கப் பத்தி பேசலனா உனக்கு தூக்கமே வராதே. மா, யார் இது? நீங்க யாரு? இங்க சர்வேஷ்னு. அவர் என் ஹஸ்பண்ட் தான். என்ன விஷயம்? நீங்க அவர் வைஃபா? ஆமா. அப்போ நான் யாரு? சர்வேஷ் என்னோட புருஷன். என்னாச்சு ஜோதிகா? சர்வேஷ், யார் இந்த பொண்ணு? ஏய், யாருமா நீ? இப்ப யாருன்னு எனக்கு தெரியாது ஜோதிகா. அதத்தான் நானும் கேக்குறேன், யார் இவ? ஜோதிகா, எனக்கு எப்படி தெரியும்? நானே இப்பதானே உள்ள இருந்து வரேன். நீங்க இப்பதான் வரீங்க, அப்ப அவ எங்க இருந்து வரா? ஏய் ஜோதிகா, என்ன ஜோதிகா, என்ன எதுவும் விசாரிக்காம பட்டு பட்டுன்னு பேசாதீ. ஏமா, எங்க வந்து நீ என்ன பேசிட்டு இருக்க? என் பொண்ணோட புருஷன் தான் அவரு. சர்வேஷ், நீங்க என் கூட வாழ்ந்த வாழ்க்கையில பொய்யா? அம்மா தாயே, யார் நீ? நான் எப்பவும் கூட வாழ்ந்தேன்? வேணா சர்வேஷ், என்ன ஏமாத்தாதீங்க. 3 மாசம் நீங்களும் நானும் ஒன்னா வாழ்ந்திருக்கோம். வாழ்ந்திருக்கோம்னு சொல்ற? 2 பேரும் ஒன்னா வாழ்ந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? தெரியுமே, நீங்களா இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கு தான் ஆதாரமா போட்டோஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ, என்ன இது? என்னம்மா? ஏய், இந்த போட்டோல இருக்குது நான் இல்ல ஜோதிகா. இது ஏதோ மார்பிங் பண்ணிருக்காங்க. அப்போ இந்த போட்டோல இருக்கிறது நீங்க இல்லனா வேற யாரு? இங்க பாருமா, இப்பெல்லாம் போட்டோஷாப்ல யார் கூட வேணாலும் இருக்கிற மாதிரி பண்ணலாம். என் போட்டோ எனக்கு நானே எடிட் பண்ணி போட்டுக்க நான் என்ன பைத்தியமா? உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா போன்ல நீங்களே பேக் போய் வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க.
பார் நிக்குது ஆடு அடிக்கு பிராக்கெட்ட போடு புல்லு கட்ட நீ ஆடி யா குஜான காட்டி நிஜான கைட்டி விடுடா விடுடா மேட்டரே முஞ்சாதும் நீ புதுசா தூக்கி போடு ஏன் பேருடா ஓ பாக்கெட்ட நீ கேளுடா ஸ்மூத் ஏன் பேருடா ஓ பாக்கெட்ட நீ கேளுடா ஏய்